ஒரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வழக்குன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓராண்டுக்கு மேல தொடர்ந்து போய்க்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில, அந்த வழக்கானது சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவியார் தாக்கல் செய்த மனுவுல அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில, இதுக்கப்புறமா இந்த வழக்க வந்து சிபிஐ தான் விசாரிக்க போறாங்க. ஆனா, அந்த விசாரணை ஏற்கனவே விசாரணை செய்த தமிழக காவல்துறையிடமிருந்து அந்த கோப்புகள் இன்னும் சிபிஐயிடம் வசம் போகவில்லை. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு டர்னிங் பாயிண்ட்டா ஒரு மறைந்த ஒரு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சகோதரர் ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு பண்றாரு உயர்நீதிமன்றத்துல. என்னன்னு சொன்னா, மறைந்த முன்னாள் ஒரு ரவுடின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகேந்திரன் அவர்களுடைய பிரேத உடலானது உண்மையான உடல் இல்லை. மருத்துவர்களால வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகம் மாற்றி அமைக்கப்பட்டு, அவருடைய சாயல்ல இருக்க மாரியே ஒரு உருவத்தை தான் ஒரு பூத உடல தான் குடுத்து, அத மூடி மறைச்சுட்டாங்க. உண்மையான உடல் அவரது கிடையாது. அவர வந்து தப்பிக்க வச்சுட்டாங்க தமிழக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு ஒரு வழக்கு தாக்கல் செய்றாரு.